அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றிவிட்ட சசிகலா நடராஜன் சமீபத்தில் தனது குடும்ப உறவுகளுடன் ஒரு ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையின் போது தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது என் 10 வருட கனவு என்று குறிப்பிட்டுள்ளதாக நடராஜனின் விசுவாசி ஒருவர் கூறினார். மேலும் அவர் விவரித்தது, போயஸ் கார்டனில் நடராஜன் மிக சகஜமாக உலாவுகின்றார். நடராஜன், திவாகர், தினகரன், டாக்டர் வெங்கடேஷ் உட்பட குடும்ப உறுப்பினர்களோடு நடராஜன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அவ்வப்போது ஓ பன்னீர்செல்வம் மீது அதிருப்தியையும் சந்தேகத்தையும் சசிகலா நடராஜன் வெளிப்படுத்தி வருகிறாராம். பொதுச் செயலாளர் பதவிக்கும் பன்னீர்செல்வம் ஆசைப்பட்டு உள்ளார். அவர் காட்டுவது பணிவல்ல, நடிப்பு. மத்திய அரசாங்கம் பன்னீர்செல்வத்தை தமது முழு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு நமக்கு குடைச்சல் கொடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் சசிகலா நடராஜன். மேலும் சசிகலா நடராஜன், தமக்கு எதிராக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதை கட்டுப்படுத்த உங்களால் முடியவில்லையே என்று தனது குடும்ப உறுப்பினர்களிடம் கோபித்துக் கொண்டாராம். இது போன்ற வார்த்தையை அவர் உதிர்த்ததும் குடும்ப உறுப்பினர்கள் அதிர்ச்சியும் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்கு நடராஜன், பன்னீர்செல்வத்தை நாங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் என்று கூற, முதலமைச்சர் பதவி என்பது என் 10 வருட கனவு என்று நடராஜனிடம் கூறியுள்ளார். இதனால் மிகுந்த நிம்மதியுடன் உற்சாகத்துடன் சசிகலா நடராஜனை முதல்வராக்கும் வேலைகளில் தீவிரம் காட்டி வருகிறார்களாம் சசிகலா நடராஜனின் உறவினர்கள். சசிகலா நடராஜன் முதல்வர் ஆகும்போது எதுபோன்ற எதிர்வினைகள் இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.